இந்த ராஜாவுக்கு எப்பயுமே பொண்ணுங்க கூட இருக்கிறது மட்டும்தான் வேலையே. அப்பன்னு பார்த்து ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணோட குரல் கேக்குது. அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணு வெளியவே வர மாட்டேங்கிறா. அதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக கொஞ்சம் நகையை கொடுத்து விடுறான். ஆனா அதையுமே ஒரு கயிறு கட்டி தான் வாங்குறா. அப்பயுமே அவளோட மூஞ்ச காட்டாம தான் இருக்கா. அன்னைக்கு நைட்டே இந்த ராஜாவே நேர்ல வந்து ரொம்ப கெஞ்சுறாரு. அந்த பொண்ணோட விரல மட்டும் ஒரு ஓட்ட வழியா காட்டுறா. அதை தொட்டு பார்த்தே இவனோட ஆசையை தீர்த்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அரண்மனைக்கு வர்றதுக்கு சம்மதிக்கிறா. அப்படி வரும்போது இவ வர்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அங்க இருக்கிற விளக்கு எல்லாத்தையுமே அணைச்சிடுறான். ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகி இருக்கிற காவலாளியை கூப்பிட்டு இவளை தூக்கி வெளியே போட சொல்றான். அப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது ஒரு பொண்ணு இல்ல, அது ஒரு வயசான பாட்டி. இந்த ராஜா மேல ஆசைப்பட்டுதான் இத்தனை நாளா மூஞ்சியை காட்டாம இருந்திருக்காங்க. இது பாட்டின்னு தெரிஞ்சதும் அவங்கள அரண்மனை மாடியில இருந்து காட்டுக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. அப்பதான் ஒரு சூனியக்காரி வந்து அந்த பாட்டியை பாக்குறா. பார்த்தா அடுத்த நாளே இந்த பாட்டி ஒரு அழகான பொண்ணா மாறிடுறாங்க. அப்படி மாறின பிறகு காட்டுக்குள்ள வேட்டையாட போன ராஜா இவளை பாத்துடுறாரு. அவளோட அழகை பார்த்து மயங்கி போன ராஜா அரண்மனைக்கு அவளையே ராணியாக்கிடுறாரு.